ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம மசில் மாஸ் எப்படி உங்களோட லிவரோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஹெல்த்தை பெட்டர் ஆக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மாத்திரைங்க நம்ம போடுறோம்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதில் இந்த மாதிரி பேருங்கெல்லாம் சொல்லி இதுதான் அந்த மிரக்கிள் மாலிக்யூல்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமேங்க மசில் மாஸ் இல்லை நான் ஏன் உங்கள் உடம்புக்கு நிறைய நோய் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என் பேர் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். என்னோடய வேலை என்ன தெரியுமா? உடம்பில் தேய்மானம், அடிபடுறது, நடக்க முடியாமல் இருக்கிறது, முதுகு வலி வர்றது, ஷோல்டரை தூக்க முடியாமல் இருக்கிறது, கழுத்து வலி, ரொம்ப முதுகு வலி இருக்குன்னு லீவ் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறது. ஸோ நான் காமனாக என்ன பார்க்குறேன்னா, இந்த மாதிரி அதிக நோய்ங்க வரவங்க எல்லாருக்கும் மசில் மாஸ் ஓவராலாக ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம மசில் மாஸ் எப்படி உங்களோட லிவரோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் ஹெல்த்தை பெட்டர் ஆக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எஸ்பெஷலி ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை லிவர் என்சைம்ஸ் ஆல்டர்டாக இருக்குது, இல்லைனா நீங்கள் சரக்கு அடிக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் உங்கள் லைஃபையே மாற்றும். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மசில் மாஸ் இருந்து நீங்கள் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் லிவருக்கு போக வேண்டிய ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடோட லோடை கம்மி பண்ணி உங்கள் லிவர் மேலே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அதனால தான் மசில் அந்த ஃபில்டரில் ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் பண்ணி எஃப் வச்சு உங்கள் லிவரை ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது பாயிண்ட், ஐ வருது இல்லையா ஃபில்டரில், அது இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல். இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மசில் கண்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லை, எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மயோகைன்ஸ்னு சில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ரோட்டீன்ஸ் ரிலீஸ் ஆகும். இதுங்களுக்கு நிறைய பேர் இருக்குது, IL-10, IL-6, ஐரிசின், இந்த மாதிரிலாம் பேருங்க இருக்குது. ஆனால் இதுங்களோட வேலை என்னென்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுது, என்ன இன்ஜுரி ஆகும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை பேலன்ஸ் பண்ணி ரிகவரி எடுத்துகிட்டு வரணும்ல, அதுக்காக எக்ஸசைஸ் அப்போது இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும். ஸோ லிவருக்கு எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரும் தெரியுமா? உங்கள் உடம்பு இன்ஃப்ளமேஷனில் இருந்துச்சுன்னா. நம்ம உடம்பு எப்போ இன்ஃப்ளமேஷனில் இருக்கும்? நம்மளோட பாடி காம்போசிஷனில் ரொம்ப ஃபேட் இருக்குது, லிவரை சுற்றி ரொம்ப ஃபேட் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம நிறைய சக்கரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதில்ல, நிறைய ஃபேட்ஸும் சுகர்ஸும் நம்ம சேர்ந்து சாப்பிட்றோம், ஃப்ரைடு ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா லிவர் மேலே நிறைய இன்ஃப்ளமேஷன் வரும், லிவரால் வேலை செய்ய முடியாது. ஸோ உங்களுக்கு மசில் இருக்குன்னு வைங்க, அந்த மசிலை நீங்கள் எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னு வைங்க, நீங்கள் மசிலை வச்சுட்டு ஏதாவது வெயிட்டு தூக்கி இங்கேருந்து அங்கே பண்ணிங்கன்னா கூட அது எக்ஸசைஸ் தான். நீங்கள் நடந்தீங்கனாலும் எக்ஸசைஸ் தானே. எவ்வளோக்கு எவ்வளோ மசில் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மயோகைன்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணி ஓவராலாக லிவர் எந்த இன்ஃப்ளமேஷனை ஹேண்டில் பண்ணணுமோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணி லிவர் மேலே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அதனால ஃபில்டரில் ரெண்டாவது ஐ இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல். இதனால தான் உங்களுக்கு பாடி காம்போசிஷனில் மசில் மாஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உடம்புல வலி நோய் எல்லாம் நிறைய வருது. மூணாவது பாயிண்ட், ஃபில்டரில் எல், அது லிப்பிட் ரெகுலேஷன். இது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க. ஏன்னா மசில் இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுது, அதே மாதிரி அது ட்ரைக்ளிசரைட்ஸையும் ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட்ஸுக்கும் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸுக்கும் ரொம்ப சட்டிலான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இப்போது முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எப்படி எக்ஸசைஸ் நம்ம பண்ணும் போது யூட்டிலைஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த ட்ரைக்ளிசரைட்ஸும் யூட்டிலைஸ் ஆகிறதுனால நம்மளோட லிப்பிட் ப்ரொஃபைல், நல்ல கொலஸ்ட்ரால் எதுவோ அந்த நல்ல கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு கரெக்டான பேலன்ஸில் கெட்ட கொலஸ்ட்ரால், அந்த ஹெவி கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால்ன்றோம்ல, அந்த லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் எது நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸோ இல்லைன்னா ரத்த குழாவை பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனைங்கள்லாம் காஸ் பண்ணுதோ, எது லிவர் மேலே போய் ஃபேட்டி லிவர் காஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம மசில் யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் லிப்பிட் லெவல்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி லிவர் மேலே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். ஸோ மசில் லிவருக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இந்த விஷயத்தில். நாலாவது பாயிண்ட் தாங்க உங்களை பயங்கரமாக ஷாக் ஆக்கிறோம். ஸோ ஃபில்டர் FIL முடிச்சாச்சு, அடுத்தது T இல்லையா? T டாக்ஸின் மேனேஜ்மெண்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லிவர்
டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும், ஆர்கன் ஆஃப் டீடாக்சிஃபிகேஷன். அதனால தான் நிறைய பேர் இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்னு சொன்னாங்கன்னா எனக்கு அப்பப்போ கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ட்ரிங்க் குடிக்கும் போது அந்த ட்ரிங்கே லிவருக்குள்ளே போய் தான் அதில் இருக்க டாக்ஸின்ஸை லிவர் எடுத்து அதுக்கப்புறம் கிட்னி காமிச்சு அது யூரின்னா வெளியில் போகும். அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் எல்லாம் போய் லிவருக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் அதுக்கு ஒன்றும் துப்பு கிடையாது. ஸோ இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து என்னென்னா அதை நம்ம ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்னு வேணால் சொல்லலாம், ஒரு விட்டமின் ட்ரிங்க்னு வேணால் சொல்லலாம். அது நீங்கள் அந்த ட்ரிங்கை குடிக்கிறதுனால நீங்கள் முந்தின நாள் எடுத்த டாக்ஸின்ஸ் எல்லாம் காலி ஆகுமானா காலி ஆகாது, அதிகமாக தான் ஆகும். அதை தவிர இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை நீங்கள் எடுத்து அது லிவர் மேலே போய் அதிக ஸ்ட்ரெஸ் போட்டுச்சுன்னா இது உங்களுக்கு டீடாக்ஸுக்கு பதிலாக ரீடாக்ஸ் ஆயிரும். பட் ஆக்சுவலாக மசில் எப்படி டாக்ஸின் மேனேஜ்மெண்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு மசில் இருக்குது, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? மாத்திரைங்க நம்ம போடுறோம்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு. ஸோ அதில் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேட்டலேஸ், குளூட்டதையான், சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ், இந்த மாதிரி பேருங்கெல்லாம் சொல்லி இதுதான் அந்த மிரக்கிள் மாலிக்யூல்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமேங்க ஒரு வாட்டி நீங்கள் மசிலில் கண்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வெயிட்டோட பண்ணுறீங்களோ, எண்டோஜீனஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா நம்ம உடம்பே ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ லிவருக்கு கம்மி டாக்ஸின்ஸ் போகிற மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது, மசிலை யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி லிவரோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். ஸோ மசில் வந்து டாக்ஸின் மேனேஜ்மெண்ட்டில் லிவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஃபில்டரில் டீ வரைக்கும் முடிச்சிட்டோம். இ வந்து எனர்ஜி பேலன்ஸ் அண்ட் இன்சுலின் டிபெண்டன்ஸ். ஸோ நான் ஒரு டயபெட்டிக்காக இருந்தேன். இப்போ டயபெட்டிக் ரிவர்சலில் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் 35 இயர்ஸில் இருக்கும் போது என்னோடய HbA1c வந்து 13 இருந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்போவே நான் டேப்லெட்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். டேப்லெட்ஸ் ஆரம்பிச்சுட்டு ஒரு 8 இயர்ஸ் நான் டேப்லெட்ஸ் இருந்தேன். நான் 2019 17 வாக்கிங் எல்லாம் ஆரம்பித்தேன். 19 கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு 22-23 என்னோட மசில் மாசு நல்லா ஒரு 80% எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் போது எனக்கு ஆக்சுவலாக இந்த மாத்திரைங்களே தேவைப்படலை. அதனால நான் 18 மாதமாக இப்போ டேப்லெட்ஸ் எடுக்கிறது இல்லை. என்னோட HbA1cயும் 5 to 5.4 தான் இருக்குது. ஸோ இது எதனால் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக சுகர் எப்படி நம்மளுக்கு கம்மியாகும் இல்லை மெயின்டைன் ஆகும்னா, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம சாப்பிடும் போது அந்த சாப்பாடு நம்ம வாயில் போய் வாயிலேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போய் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து அது நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு போகும். ஸோ நம்ம நிறைய சுகர் சாப்பிடும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷனில் சுகர் வந்து அதிகமாகும். அதனால தான் ஃபைபரோட சாப்பிடுங்க, ப்ரோட்டீனோட சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். வெறும் சுகர் சாப்பிட்டீங்கன்னா அந்த சுகரை மட்டும் டைஜஸ்ட் பண்ணிட்டு அதில் ஃபைபர் இல்லை ப்ரோட்டீன் இல்லைன்னா சட்டுன்னு பிளட்டில் சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். பேங்க்ரியாஸ்னு ஒரு ஆர்கன்லேருந்து தான் இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அந்த பேங்க்ரியாஸுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் போய் இன்சுலின் நிறைய உங்களுக்கு செக்ரீட் ஆகும். ஸோ இந்த இன்சுலின் அதிகமாக செக்ரீட் ஆச்சுன்னு வைங்களேன், அப்போ உங்களோட சுகர் வந்து குறைக்கும். ஸோ இதே சைக்கிள் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, என்ன தெரியுமா ஆகும்? ஸோ இந்த சைக்கிள் நீங்கள் நடக்கணும்னா அதிகமாக நீங்கள் சக்கரை சாப்பிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் கேலரிஸ் அதிகமாக சாப்பிடுவீங்க. ஸோ எனர்ஜி இம்பேலன்ஸ் உங்களுக்கு ஆகும். அதனால தான் ஒபேசிட்டி வருது. அண்ட் இதில் நிறைய சக்கரை சாப்பிட்டு இருக்கிறதுனால நீங்கள் சக்கரை சாப்பிட்றீங்க, உங்கள் சுகர் ஏறுது, பேங்க்ரியாஸுக்கு போய் ஸ்ட்ரெஸ் வருது, இன்சுலின் செக்ரீட் ஆகுது. இந்த இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும் போது அது போய் எல்லா செல்ஸ்கிட்டையும் நீ இந்த சுகரை யூஸ் பண்ணிக்கோன்னும். ஸோ அந்த செல்ஸும் சரி பாவம் இன்சுலின் சொல்லுது ரொம்ப முக்கியமான செல்லுன்னு இனிஷியலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதே நீங்கள் திரும்பி ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இன்சுலின் என்னால் இதுக்கு மேலே சுகர் உள்ளே எடுத்துக்க முடியாதுன்னும். ஸோ அப்போ என்ன ஆகும்? எவ்வளோதான் இன்சுலின் உங்கள் பேங்க்ரியாஸ் வந்து செக்ரீட் ஆனாலும் ரத்தத்தில் சக்கரை அதிகமாக இருக்கும். ஏன்னா செல்ஸ் ஃபுல்லாக லோடடாக இருக்கும். ஸோ செல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக லோடடாக இருக்கும் போது பேங்க்ரியாஸ் இன்னும் செக்ரீட் பண்ணிட்டு இருந்தா பேங்க்ரியாஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபைனலாக உங்கள் செல்ஸு இன்சுலினுக்கு சென்சிட்டிவாக இருக்காது. அதுக்கப்புறம் உங்கள் பேங்க்ரியாஸும் நிறைய இன்சுலின் செக்ரீட் பண்ணி அதுவும் அதோட ஃபங்க்ஷனை கம்மி பண்ணிடும். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளில் டயபெட்டிஸாக வரும். இதுதான் டயபெட்டிஸோட ஒரு பேத்தோஃபிசியாலஜின்னு சொல்லலாம். இதில் நான் நிறைய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியாக
புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மசில் மாஸ் இருக்குன்னு வைங்க. மசிலில் நீங்கள் நீங்கள் நிறைய சக்கரை சாப்பிட்டீங்கன்னா இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகி மசில் செல்லை வந்து GLUT4ன்னு ஒரு புரோட்டீன் ஆக்டிவேட் பண்ணி சுகரை உள்ளே எடுத்துக்க வைக்கும். சரியா? ஆனால் இங்கே பாயிண்ட்டு, உங்களுக்கு மசில் செல் அதிகமாக இருந்துச்சுன்னா மசில் செல்ல இன்சுலின் இண்டிபெண்ட்டாக கூட சர்க்கரையை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னன்னா மசில் கண்ட்ராக்ஷன் பேஸ்டு சுகர் அப்சார்ப்ஷன். அப்படின்னா நீங்கள் உங்கள் மசிலை கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு ஆக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் கூட அந்த GLUT4 டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகி இன்சுலின் எப்படி மசிலில் சர்க்கரை யூஸ் பண்ணிக்க சொல்லுதோ அதே மாதிரி இதுவும் போய் வெளியில் இருக்க ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் இந்த டைம் வந்து நான் கண்ட்ராக்ஷன் நம்ம பண்ணுறதுனால தானே இது ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அந்த செல்லில் இருக்க குளுக்கோஸும் யூஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களோட ரத்தத்தில் இருக்க சர்க்கரை கம்மியாகும். புரியுதுல்ல? இன்சுலினுக்கு இன்சென்சிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு சர்க்கரை இந்த மெக்கானிசமில் கம்மியாகாது. பட் உங்களுக்கு மசில் இருந்து உங்களுக்கு இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டி இருந்தாலும் மசிலை கண்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது இன்சுலின் எப்படி அந்த GLUT4 யூஸ் பண்ணி உங்கள் சர்க்கரையை கம்மி பண்ணுதோ அதே மாதிரி மசில் கண்ட்ராக்ஷன் இன்சுலின் இல்லாமையே அந்த GLUT4 யூஸ் பண்ணி உங்கள் சர்க்கரையை கம்மி பண்ணும். அண்ட் உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக இருந்துச்சுன்னா லிவர் மேலே ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக போகும் அண்ட் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும் அண்ட் லிவர் ப்ராப்ளம்ஸோட எல்லா சைன்ஸுமே இன்க்ரீஸ் ஆகலாம். அது லிவர் ஃபெயிலியருக்கு ஆல்சோ போய் முடியலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும் சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கிட்னி பிரச்சனை ஆல்சோ உங்களுக்கு வரலான்னு. ஸோ மசில் நல்லா பில்ட் பண்ணுங்க, உங்கள் கிட்னியவும் உங்கள் லிவரையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஸோ 6வது பாயிண்ட், ஃபில்டரில் R. இது வந்து ரிமூவல் ஆஃப் அமோனியா. ஸோ நம்ம புரோட்டீன் சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த புரோட்டீன் மெட்டபாலிசமில் அமோனியா ஒரு பை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுங்க. உங்களுக்கு மசில் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் புரோட்டீன் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அமோனியா ஒரு பை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது இல்லை, அது மசில் வந்து குளூட்டமைனா மாற்றி அதை யூஸ் பண்ணிக்கும். இந்த அமோனியா வந்து லிவருக்கு போயோ இல்லை கிட்னிக்கு போயோ அந்த 2 ஆர்கன்ஸ் மேலே ஸ்ட்ரெஸ் போடாது. ஸோ ரிமூவல் ஆஃப் அமோனியா ஒரு டாக்ஸிக்கான ப்ராடக்ட்டு. அது வந்து உங்களுக்கு மசில் நிறைய இல்லை, உங்களுக்கு மசில் மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த அமோனியா வந்து மசில் ஃபில்டர் பண்ணாமல் அது உங்களோட கிட்னிக்கும் லிவருக்கும் போகும். ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க இல்லைனா வேறு ஏதோ ரீசன்னால உங்களுக்கு நைட்ரோஜனோட பை ப்ராடக்ட்ஸ் அமோனியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மசில் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், மசிலே அமோனியாவை ரிமூவ் பண்ணிடும். அது லிவருக்கு போய் லிவரை ஸ்ட்ரெஸ் பண்ண விடாது. ஸோ இதுதாங்க ஃபில்டர். ஸோ மசில் நீங்கள் பில்ட் பண்ணுறது லிவர் மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனையே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணுதுன்னா இதே விஷயங்க இது எல்லா ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனுக்கும் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு உடம்புல என்ன டிசீஸ் இருந்துச்சுனாலும் ஃபஸ்ட்டு போய் உங்கள் பாடி காம்போசிஷனை பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசில் இருக்கா, போன் இருக்கா? ஏன்னா மசிலும் போனும் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. மூவ் பண்ணால் தான் உங்கள் ஆர்கன்ஸ் வந்து யூஸ் ஆகும். உங்கள் ஆர்கன்ஸ் யூஸ் ஆனால் தான் உங்கள் ஆர்கன்ஸோட சைஸும் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா சார்கோபீனியான்னு ஒரு கண்டிஷன், அது 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வரணும். என்னென்னா மசில் மாஸ் வந்து லீன் மாஸ் 70% விட கம்மியாயிருச்சுன்னா அது சார்கோபீனியானும். ஏன்னா ஃபேட் பர்சன்டேஜ் அப்போ 30க்கு மேலே. இன்றைக்கி நான் என்ன பார்க்குறேன்னா 90% ஹியூமன் பீயிங்ஸ் 40 வயசுக்கு கீழே விமன் வந்து 30 ஆல்சோ அவங்களுக்கு நம்ம இந்த லீன் மாஸ் பார்த்தா நிறைய பேருக்கு 50 to 60% தான் இருக்குது. அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் யங் ஏஜ் சார்கோபீனியா இருக்குது. ஸோ இதனால நிறைய ஜென்ரல் டிசீசஸ், நிறைய சிக்னஸஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ மசில் தயவு செஞ்சு பில்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மசில் பில்டிங்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சு அண்ட் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே கைஸ், see you in the next video. Bye-bye.